எங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க ரீல்ஸ். இது நீங்களே பண்ணிட்டீங்களோ? ஓன் மேக்கப். ரீல்ஸ் பண்றதுக்கு கூச்சப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு கிடையாது. நாங்களும் ஆடுவோம் ட்ரெண்டிங் சாங்ஸ். ஓ குரலி வித்தையா? டப்பு டப்பு டும் டப்பு 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 டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. அப்படியா? அப்படிலாம் இல்ல. நான் வந்து இது எவ்வளவு நானே நறுக்கி நானே போட்டு பாருங்க இவ்வளவு பெரிய இட்லியை விட்டுட்டா. என்னமா நீ போடுற வடத்தட்டியில என்னடா பெருசா இருக்குன்னு பார்த்தா இட்லி விட்டுட்டா. அதாவது ஹை பட்ஜெட்ல லோ பட்ஜெட் படத்துல கூட இந்த அளவுக்கு ரெடி ஆக மாட்டாங்க. எங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க ரீல்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரெண்ட் ரீல்ஸ் தானா? எவ்வளவு பெரிய படத்தாலும் மீடியா கூட வந்து பெரிய மீடியா கூட இல்ல, சோசியல் மீடியா தான் வந்து பயங்கர வைரல் ரீச் இத போயிட்டு இருக்கு. அதனால அதுக்கு நாங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். இது ஷூட் பண்றாங்க. ஏற்கனவே எவ்வளவு டெடிகேஷன் தெரியுமா இதுக்கெல்லாம்? உங்களுக்கு என்ன இந்த காரணம் தோட்டத்துக்கு போட்டு வேற வேலை இல்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ இவங்களுக்கு யார் பிரைடல் இந்த மேக்கப் ஒர்க்லாம் பண்ணுறதா இவங்க தான். அப்பட்டமான பொய் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக இவங்க மேக்கப் ஃபீல்டில் போயிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து ஒரு மூவிலையோ இருடா நீ ஆகணும் போகிறதுக்கு ஒரு மூவியில், ஒரு ஹாலிவுட் மூவி, ஒரு பாலிவுட் மூவி அந்த மாதிரி போயிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி மேக்கப் இது நீங்களே பண்ணிட்டீங்களோ? இது ஓன் மேக்கப். இங்கே பாருங்க, இன்னும் பண்ணல. திஸ் இஸ் த பெஸ்ட் எவர். நான் பார்த்ததுலேயே ஜெகா வந்து முடிச்சதுக்கு அப்புறம் காட்டினா அதுதான் பிஃபோர் ஃபினிஷிங். பிஃபோர் இது மேக்கப்பே பண்ணாம பண்ணும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. கதை சொல்லுங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. முதல் முறையாக அக்கா கேமரா முன்னாடி வந்து ரீல்ஸ் பண்றதுக்கு கூச்சப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனா தானா வருது. அப்ப பிறவியிலே நான் பெண்ணாக பிறந்ததுக்கான அனைத்து இதுவும் நம்மள்ட்ட இருக்கு. எத்தனை கோரியோகிராஃபர் எவ்வளவு பேர் இருக்காங்க. உனக்கு எது வருமோ அது பண்ணு. ஆனா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கொடுத்துரு. அதுக்கு ரெண்டாவது இப்படி நீங்க ரெண்டு பேரும் திரும்பங்கடி. இவளுக்கு இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது. ஜெகா ஒரு கோரியோகிராஃபரா மாறிட்டா. ஆமா ஓகேனா? ஓகேவா? பண்ணுவா. ஷூரா? கான்ஃபிடென்ட்டா? போலாமா? டேக் போலாமா? போயா போயா. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? லொகேஷன் சேஞ்ச் பண்றாங்களா? சங்கர் படத்தை கூட இவ்வளவு லொகேஷன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கப்பா. ரிஹர்சல் பண்ணிட்டே போறியாமா? அகல்யா ஓனர் நீங்க தானே? அதுக்கு நல்லா காட்டுறேன். தூரத்துல வச்சாலே நம்மள பார்த்தா பயந்துக்குவாங்க. பக்கத்துல வேற காட்டுனீங்கன்னா அதான் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, தம்பி தான் அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏப்பா ஏப்பா கூச்சமா இருக்காரு கேட்டது உங்களை இல்ல, அவனுக்கு கூச்சமா இருக்கா வீடியோ எடுக்க. எல்லாம் நம்ம கேமராமேன் வந்து எல்லாம் பாக்குறாங்க. உங்க கூச்சமா இருக்குன்னா நடுவில் போய் ஆடுங்கன்னாங்க. இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கூச்சமா இருக்கிறது யாருக்கு? இவருக்கு தான். நடங்கடி போங்கடி. என்னப்பா இது? ஒரு சோசியல் மீடியா வந்துட்டு மரியாதையா பேசுங்கப்பா. வா வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் இந்து. நாங்களும் ஆடுவோம் ட்ரெண்டிங் சாங்ஸ். ஓ குரலி வித்தையா? முன்சாமி இப்போ ஓகேவா? முன்சாமி இப்போ ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஆனா பின்னாடி தள்ளி போனாதான் போட்டோல விழுவோமா. டப்பு டப்பு டும் டப்பு 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 டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. ஃபேவரட் சிக்னேச்சர் ஸ்டெப் திருப்பி போடுமா? நமக்கு எப்பவுமே வட்டி வந்தா கிளம்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கூ கூ கூ. அதுக்கப்புறம் இது உட்காரணும். அதுக்கு அடுத்து சும்மா கேட்டா ஒரு லைனா கூ கூ வருது. இல்லாட்டி இல்ல ஒண்ணு இல்ல மூணு ஒண்ணா வந்து நிக்கலாம். மூணு ஒண்ணா ஒரு பேர நீ சட்டல எனக்கு சரியா? நான் இங்க இப்படி நிக்கிறதா? இங்க இப்படி பாத்து எங்க நீ நாக்கு பக்கம் சங்கர் இங்க வா. நீ எங்கோட வா. இல்ல இந்துவ திரும்பி நிக்க சொல்லிட்டு அம்மா உன்னோட சைடு இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டு அங்கங்க நின்னுக்கலாம். அதாவது இந்த பேரு
இந்து திரும்பி வந்து நீங்க 2 பேரும் சைடுல வந்து இப்படி நின்னுங்க, அதுக்கப்புறம் அப்படி திரும்புற மாதிரி அப்புறம் அந்த ஏத்தி போறத போட்டுக்கலாம். அப்படியா? சரி பா, எடுத்துக்கலாம். ஓகே மேடம். டேய் சொருக வேண்டாமா? நீ திரும்பி நிக்கலாம். அண்ணா ஃபர்ஸ்ட் நீ சொருக தான போடுவீங்க. ஆமா. நீங்க உள்ள வர. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல அதுக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்ப நான் சொருகுனது? அது பாத்துக்கலாம். அதான் தெரியும். அவ்வளவு அதை எடிட்டிங்ல பாத்துக்கறேன். அவ்வளவு இதான். பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காடியா. சும்மா ஏதாவது சும்மா சிம்பிளா ஸ்டெப் போடுங்க. நான் ஏங்க இந்து 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 சும்மா ஒரு 3 பேர் ஏதாவது சிம்பிளா ஸ்டெப் போடுங்க. அதுக்கு ஏதாவது மியூசிக் போட்டு இது பண்ணி முடிச்சிடலாம் அதுவே. இதுக்கு மியூசிக்லாம் போட வேணாம் நீங்க. ஏய் இப்படி காமெடி மியூசிக்லாம் போட வேணாம். பார்க்கறதுக்கே காமெடியா தான் இருக்கு. விட்டுருங்க, இதெல்லாம் முடிச்சிருங்க. சார் எஸ்ஐ சார் இங்க பாருங்க, எல்லா பத்தி இங்க தான் இருக்கு. அண்ணா அதுல ஸ்டெப் தெரியுமா? ஹைலைட் லைட்டிங் போயிடும். ஓகே கட் பண்ணிடலாம். பாருங்க பாருங்க பாருங்க, நைட் டின்னர் காண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் இந்துமதி வந்து இந்து வந்து தோசை சுட்டுருக்காங்க. இங்க ஜெகா வைஷ் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு ஹெல்ப் பண்றாங்க. அவ வந்து வெங்காயம் இருக்கிறா, வீடியோ எடுத்துட்டு ஹெல்ப் பண்றா. இவ வெங்காயம் கட் பண்ணி தரா, நான் வந்து தோசை சுட்டு தோசை இங்க பாருங்க சும்மா முருவலா வருது. இல்ல இங்க தம்பி இருக்குடி, முருவலா ஏதாவது ஹெல்ப் கொடுங்களேன்னு மாதிரி நிக்கிறான். ஏதாவது வேலை கொடுங்க நான் செய்யறேன்னு நிக்கிறான். ஆமா. அதான் பிடிச்சிட்டு செய்யல. ரெண்டுமே இருக்கு. இது ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இதைய போட்டுக்கலாம். மாவு போட்டுட்டு இந்த 2 இது வந்து ஒப்பாமாவா? ஒப்பாமாவா? இட்லி உப்புமா. அது நல்லா இருக்கும். அது எல்லாத்துக்கும் பிடிக்கும். சூரிய வம்சமோட உப்புமா. அம்மா நான் கஷ்டப்பட்டு குறைச்ச 1 கிலோ ஏத்துனது இந்த இதுதான். நல்லா இருக்கு. இவங்க தான் காரணம் அதுக்கு. சமையல் பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது வேணும்னா நீங்க இந்துவை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். சரி கால் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டேன். நம்ம வீட்டுக்கெல்லாம் யாராவது வந்தாங்கன்னா நம்ம எல்லாம் போனோம் அப்படின்னம்னா இங்க வாங்க. நாளை கூட வந்து போடக்கப்ப திரும்ப ஒரு வீடியோ போட்டுருவாங்க. அதனாலதான் வந்து இவளுக்கு 2 பேரும் செஞ்சுட்டு இருக்காளுங்கன்னு நினைக்கிறேன். பிளான கண்டுபிடிச்சிட்ட பாத்தியா? அப்படியா? அப்படிலாம் இல்ல. நான் வந்து இது எவ்வளவு நானே நறுக்கி நானே போட்டு இதுல வேற சிம் பண்றி அப்படின்னா அடுப்பவே ஆஃப் பண்ணி வச்சுட்டா. தோசை பாடுறி அப்படின்னா காதுல ஸ்டெத்தஸ்கோப் வச்சுட்டு இன்ன வரைக்கும் என் பையன் கூட விளையாடிட்டு இருந்தா. இதுல இவளுக்கு என்ன இவளே வெங்காயம் கட் பண்ணலாமா? சமையலே நான் தான் சொல்லி இப்ப வரைக்கும் நீ அந்த வரமிளகை போடவே இல்லை. கிள்ளி வணக்கிட்டே தான் இருக்கிறா. இவெல்லாம் சமைக்கிறாளாமா. வெங்காயம் நல்லா பிங்கா வதங்கணும்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வரமிளகாயும் சேர்த்து போடணும். அப்புறம் எப்படி காரம் வந்து ஒட்டும்? கிள்ளிடுவா இத இப்படியா? இல்ல அப்படியே போடு. இப்படியே போட்டுருவா. போட்டு பாத்தீங்களா? இதுகளை எல்லாம் வச்சுட்டு நான் சமைக்கிறேன். அவ ஓகே. எனக்கு அடியாது. இவனுக்கெல்லாம் ஒரு மனுஷன். பாருங்க ஒரே கையில கிள்ள முடியுமா? நான் கிள்ளிடுவேன். எவ்வளவு பெரிய ஆரி வித்த பத்தியா? வராது. அதாவது நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து பாப்பாங்க. என்ன சொல்லுவாங்களோ ஏன் சொல்லுவாங்களோங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. நீ சிம் பண்ணினாதான் தோசை கருகாது லைட்டா. ஏன்னா நம்ம அடுப்பு அந்த மாதிரி. சரி இப்ப என்ன பண்றீங்க? என்ன கொஞ்சம் கம்மி பண்ணா அது ஆஃப் ஆயிடுது. ஆமா, இது கொஞ்சம் விட்டாலும் கருகி போயிடும். என் அடுப்பு வந்து எவ்வளவு டெவலப்மெண்ட் பாத்தியா? இப்படியே வணக்கிட்டு இருந்தீங்கன்னா தக்காளி நீ எப்ப போடுவ? தக்காளியே கட் பண்ணல நானு. அப்புறம் தக்காளி ஓட்டுக்கலாமா ஜெகா? வேண்டாமா? போட்டுக்கலாம்ல. 2 தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். தக்காளி அவன் பக்கத்துலதான் இருக்குது சாமி. ஆமா, நம்ம நோகாம நோம்பி கும்பிடணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் பக்கத்துலயே வச்சுக்குவேன் நானு. ஓ போதும் போதும். எப்போ மண்டே எடுக்க போறாங்களா? போ ஹேண்டில் போடுறாங்க. கழுவி பிரதோஷ் எனக்கு என்ன தெரியுமா பண்ணுவா? வெங்காயம் நான் கட் பண்ணேன்னா அவனே இந்த பச்சை மிளகா கட் பண்ணி தர்றது,
தக்காளி கட் பண்ணி தரது எல்லாமே அதுவே பண்ணி கொடுக்கும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அதுவே அழகா பாத்திரங்கள் எல்லாம் கட் பண்ணியா அதெல்லாம் பண்ண மாட்டான். குட்டி குட்டியா கட் பண்ண சாமி. அம்மா எப்படி கட் பண்ணுவோம்னா அதே மாதிரி கட் பண்ணு. ஆனா என்ன இந்த ரூம்குள்ள இருக்கவே முடியாது, பயங்கர ஹீட்டா இருக்குங்க. இங்க நல்லா இருக்கு, எனக்கு லைட்டா கொஞ்சம் காத்து வரும் எக்ஸஸ் ஃபேன் ஓட்டுறதுனால. ஆனா என்னதான் இந்த ஜன்னல் திறந்து வச்சாலுமே வந்து இருக்க முடியாது. எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சொல்லுங்க. வேலை சொல்லி கொடுத்து நான் டயர்ட் ஆயிட்டேன். நீங்களே பாத்துட்டு இருப்பீங்க மக்களே, இவ அப்பளையா உடிச்சு வணக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறா. இதுல வேற இவளை நாங்க எடுத்தனா 30 வயசுல கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்கிற மாதிரியே இன்னும் கோலம் போட்டுட்டு இருக்கிறா. கெடுத்துட்டுனா எப்படி நம்ம கரெக்டா பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பேசுறதுன்னு தெரியாது, ஆனாலும் நம்ம கரெக்டா அந்த கண்டென்ட்டை கொடுத்துருவோம். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மக்களே? இட்லி கொஞ்சம் உருத்தாடி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது நாங்க புண்ணியவதியா தெரியுமா? இவங்க நீங்க எல்லாம் மேலாக பாத்துட்டு இருக்காங்க பாருங்க, இவ்வளவு பெரிய இட்லியை விட்டுட்டா. போடுற வடத்தட்டியில என்னடா பெருசா இருக்குன்னு பார்த்தா இட்லி விட்டுட்டா. அவ கொஞ்சம் அப்படிதான் ஆர்வத்துல. இல்ல நல்லா பண்ணுவா, என் ட்ரைனிங் தான் எல்லாம். இன்னும் ஒண்ணு கூட வாயில வைக்கல, இப்பதான் பார்த்து எடுத்துட்டு வந்தேன். நான் பாருங்க பாக்கும்போது கண்ணு ஊறுது. என்னது இது? உடச்ச கல்ல தானே? சரி, இப்ப நாங்க சாப்பிட போறோம். இது வெல்லம் சேர்த்து